எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ அந்த குழம்பு எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். நான் 3 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. நான் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச துவரம்பருப்பு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் 2 கப்பு தயிர் சேர்க்குறேன். நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான். நல்லா பீட் பண்ணிவிட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். மூணு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். பச்சை வாசனை நல்லா போகட்டும். அவ்வளோதான். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா பிடிக்கட்டும் வெண்டைக்காவில். அவ்வளோதான். வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தயிர் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்மளே மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.